இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சேதுபந்த சர்வாங்காசனம். நம்ம சேதுபந்த ஆசனமே நம்ம போடலை, சேதுபந்த சர்வாங்காசனம் போட ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆசனங்களை போடுறதில் மகிழ்ச்சி பெறுறோம். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா தினமும் காலம்பரை 5:30 மணிக்கு சரியாக வெளியிடுறோம். அனைவரும் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் சொல்லிவிடுங்க, சந்தோஷப்படுறோம். சொல்லி நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு ஆசனத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி நாங்களும் எங்களோட இதை வந்து கொண்டு போய் பயங்கரமாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நாங்களும் தெளிவாக பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தான் இந்த யோகாங்கிறது உலகம் ஃபுல்லாக போய் சேரும் அப்படிங்கிற மிக்க மகிழ்ச்சியோடு எங்களோட இதை செஞ்சு காட்டுறோம். உங்களுக்கு மிகவும் சந்தோஷம். சரி, இந்த சேதுபந்த சர்வாங்காசனம் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அப்புறம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்கிறோங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா இறுதி வரைக்கும் பார்க்கணுன்னா அப்போ தானே உங்களால் பார்க்க முடியுது. அதனால் அதை சொல்லி வச்சிடறோம். என்னென்னலாம் செய்கிறோன்னா, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து உடல் இலக்க பயிற்சிகளை செஞ்சு காட்டுவாங்க. அதன் பிறகு ஆசனத்தை ஒரு முறை செய்து காட்டுவாங்க. அதன் பிறகு பழங்களை பற்றி பழங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆங்கில பழம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சைட்லேருந்து மிகவும் இது பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த பழத்தோட பேர் வந்து லெச்சி பழம். ஆனால் பழம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். தின்னு பார்த்திங்கன்னா உள்ளார வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு எப்படி சொல்லலாம், நல்ல வெள்ளையாக இருக்கும். பழம் திங்கிறதுக்கு ஒரு தண்ணி மாதிரி நல்ல தண்ணி சுவையோடு இருக்கும். ஒரு இனிப்பு கலந்த சுவையாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அந்த பழத்தை உங்களுக்கு காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை பார்க்குறோம். சரி, அதன் பிறகு மறுபடியும் மீண்டும் ஒரு ஆசனம். அதோட உடல் இலக்க பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு ஆசனத்தை செஞ்சு காட்டுவோம். அதன் ஆசனத்தின் பலன்கள். அதன் பிறகு கருத்து கண்ணாயிரங்கிற பகுதி வச்சுருக்கோம். ஏன்னா இதையாவது கொண்டு போய் சேர்க்குறோம், யோகா மட்டும் சேர்த்தா போகாதில்லங்கிறதுக்காக கருத்து கண்ணாயிரம் ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லுவோமே, எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக கொடுக்குறோம். சரி, பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஆசனத்துக்காக போகிறதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சி, இந்த ஆசனத்துக்காக எளிய உடற்பயிற்சிகளை செய்து காட்டி அதன் பிறகு போவாங்க. உரிய எளிய உடற்பயிற்சி செய்து காட்டலாம். போதும், நன்றி. கொஞ்சம் நேரம் இருந்து வருமா ஆசனத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு களை கொண்டு வராங்க, அடுத்து இன்னொரு களை கொண்டு வராங்க, அடுத்து தூக்கிட்டாங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. மெதுவாக பொறுமையாக ஆசனத்தை மெதுவாக கலைத்து விடுவோம். நல்லா கவனிச்சிங்களா என்ன செஞ்சாங்கன்னு? முதல்ல வந்து விபரீதகரணையோ இல்லை சர்வாங்கத்திலே நின்று பொறுமையாக ஒத்த காலை கொண்டு வச்சு இது பண்ணணும். சரி, இப்போ மூச்சு தியானம் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. மூச்சு தியானம் ஒரு ஆசனம் செய்த பிடிச்சவர் மூச்சு தியானத்தை நல்லா கவனிக்கணும். நல்லா மூச்சு தியானத்தை நல்லா கவனிங்க. மூச்சு தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மூச்சு தியானம் பண்ண பிறகு தான் அதை நமக்கு என்ன மூச்சு தியானம் ஏன் பண்ணுறோம்னா, நமக்கு ரத்த ஓட்டம் தலைகளும் நிறைய வேகமாக போயிருக்கும். ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போது நிதானம் தேவை. அந்த நிதானத்துக்காக தான் இந்த மூச்சு சுவாசம் பண்ணுறோம். மூச்சு சுவாசம் செய்த பிறகு அதன் மறுபடியும் பழங்கள் பற்றிய பழங்களை பார்ப்போம். இப்போ பழங்கள் இப்போ என்ன பழம் அப்படிங்கிறத கவனித்து உங்களுக்காக சொல்ல போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பழம் பேர் வந்து லெச்சி பழம். இந்த லெச்சி பழம் என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய விஷயத்த பண்ணுது. இந்த லெச்சி பழம் செய்கிறது என்ன செய்யுது, பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பால் குடிப்பாங்க, அந்த இடத்துல மார்பக புற்றுநோய் வருது. இந்த மார்பக புற்றுநோயை சரி செய்யக்கூடிய பழம் மிகப்பெரிய விஷயத்தை செய்யுது. அதனால தான் இதை இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கோம்.
இந்த பழத்தை பற்றி ஏன் இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, மார்பக புற்றுநோயை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை செய்யுது. அப்புறம் அடுத்து இரத்த விருத்தியை உண்டுபடுது, இரத்தத்தை நல்லா அதிகப்படுத்துது, உருவாக்குது. இரத்தத்தை உருவாக்கக்கூடிய பழங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. இரத்தத்தை அதிகமாக உருவாக்குற பழத்தில் மிக சிறந்த பழமும் இது ஒன்று. அப்புறம் இதயத்தை வந்து வலுப்பெற செய்யுது. இதயம், ஈரல்னு சொல்லுவோம். அந்த இதயத்தை பக்கத்தில் வருது ஈரல்கள்லாம் சொல்லுவோம். அந்த ஈரலும் நல்லா வலுவடையுது. அப்புறம் வந்து இதில் புரோதம், கொழுப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது. நார்ச்சத்து, கால்சியம், வைட்டமின் சி, சிட்ரிக் அமிலம், இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு குறைவாக சொல்கிறோம். மிகப்பெரிய விஷயத்தை என்னென்னலாம் செய்யுது அப்படின்னா, மார்பக புற்றுநோய், பெண்கள் வந்து குழந்தைகள்லாம் பால் குடிக்கிற இடத்துல மார்பக புற்றுநோய் அதிகமாக ஏற்பட்டு பாதிக்கப்படுறாங்க. இந்த பழம் வந்து மார்பக புற்றுநோய் வராமல் இருக்குன்னா அந்த பழம் சாப்பிடுங்க. மார்பக புற்றுநோய் வந்தால் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்புகளை கரைக்குது. அதனால தான் அந்த கொழுப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதில் சொல்கிறோம், தெளிவுபடுத்துகிறோம். கட்டினாலே கொழுப்பால் ஏற்படுறது தான் கட்டி. அந்த கொழுப்பு கட்டியை கரைக்கக்கூடிய விஷயம் அந்த பழம் பண்ணுது. அதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்புறம் கை கால் வலியெல்லாம் நீக்கணும். என்ன காரணம் கை கால் வலியெல்லாம் நீக்குதுன்னா, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரோதம் அதிகமாக இருக்குது. புரோதமெல்லாம் இருக்கிறதுனால உடம்பு நல்லா வலுப்பு செய்யறதுனால புரோதம் அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை இதெல்லாம் செய்து முடிக்குது. சரி, என்னென்னலாம் சொல்கிறோம்? மார்பக புற்றுநோயை சரி செய்யுது. குழந்தைகள்லாம் பால் குடிக்கிற இடத்துல மார்பக புற்றுநோய் ஏற்படுது. அந்த இடத்துல மார்பக புற்றுநோயை சரி செய்யக்கூடிய பெண்களுக்காக சரி செய்யணும். பெண்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதாக தான் இதை மறுபடியும் சொல்கிறோம். ரத்தத்தை விருத்தி பண்ணுது. ரத்த விருத்தினா ரத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, ரத்தத்தை விருத்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பழமாக இருக்குது. இதயம், ஈரலை வலுவடைய செய்கிறது. இதயம், ஈரலை நல்லா வலுவடைய செய்கிறது. சரி, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் கொழுப்பை கரைக்கக்கூடிய சத்துக்கள் உள்ளது. நார்ச்சத்து, கால்சியம், வைட்டமின் சி, சிட்ரிக் அமிலம்னா அந்த நம்ம அதிகமாக உள்ள எதில் சொல்லுவோம், எலுமிச்சை பழத்தை சொல்லுவோம். அதேமாரி இந்த பழத்துலேயும் சிட்ரிக் அமிலம் இருக்குது. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். அதை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உரித்தோம்னா உள்ளார வெள்ளை கலராக இருக்கும். திங்கிறதுக்கு இதமாக இருக்கும். வாயில் போட்டோன்னா அப்படியே இதமாக அழகாக அப்படியே தானாக உள்ளார போகும். எச்சி ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அழகான பழம் தான் இந்த லெச்சி பழம். சரி, ரைட்டு. இந்த லெச்சி பழத்தை பற்றியான விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு உரைச்சிருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். இந்த லெச்சி பழத்தோட வீடியோ கிடச்சிதுன்னா எடுத்து அதில் போட்டு காட்டுறோம். சரி, வீடியோவில் படம், அதோட படத்தை எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறோம். சரி, மீண்டும் ஒரு முறை இந்த சேது பந்த சர்வாங்க ஆசனம், அதற்காக உரிய எளிய உடற்பயிற்சியை உங்களுக்காக மகதிஷ்டி அவர்கள் செய்து காட்டி அதன் பிறகு ஆசனத்தை செய்து காட்டுவார்கள். மாற்றுப்பக்கமாக பாருங்கள், கைகளை நல்லா ஆட்டுறாங்க. கைகளுக்கு முதுகு தண்டுவடங்கள் நல்லா சரியாகும். கையில் உள்ள முதுகு தண்டுவடத்துக்கான பாருங்கள். எழுந்துச்சு அடுத்தது இடுப்புக்கான பயிற்சி. எப்போதும் நம்ம முன்பக்கம் தான் நிறைய வளைவு இது பண்ணுறோம், பின்பக்க வளைவுகளை குறைவாக தான் வளைக்கிறோம். அதனால் பின்பக்க வளைவுகளை இது பண்ணுறதாக நல்லது பண்ணுறாங்க. போதுமான அளவு ஆசனத்துக்கு போகிறாங்க. முதல்ல விபரீத கரணி நல்லா தூக்கிட்டாங்க. தூக்குங்க, நல்லா தூக்கியிருக்காங்க, கவனிங்க. இப்போ ஒரு காலை வைங்க, கீழே கொண்டாந்து வைங்க, அடுத்த கால் கொண்டாடுவாங்க. அவ்வளோதான். காலை முடிஞ்ச அளவுக்கு நேராக நீட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். காலை நேராக நீட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரைட், ஓகே, நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. மெதுவாக ஆசனத்தை கலைத்து கண்களை மூடி மூச்சு தியானம். ரொம்ப நாளாக அந்த மூச்சு தியானத்தை பற்றி சொல்லாமலே விட்டுருக்கோம். சரி, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறத அதையும் சொல்கிறதில்ல. மூச்சு தியானம் எப்படி இருக்கும்? கண்களை மூடி செய்யும்போது மூச்சு நன்னா உள்ளார போகணும். நன்னா உள்ளார போகிறதுனா எப்படி? மூக்கு வழியாக போகும். மூக்கு வழியாக போய் முதல்ல இதயத்தை நல்லா வருடி, அதன் பிறகு இதயம்லாம் நிறைந்த பிறகு அப்படியே நேராக வயிறுக்கு போய் வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சி வயிறுலேருந்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும். நிறைஞ்ச பிறகு வயிறு முதல்ல பொறுமையாக காலியாகும். அப்படியே காலியாகி சுருங்கி வயிறு உள்ளார போகும். மறுபடியும் இதயத்தில் உள்ள காற்று மெதுவாக வெளில வரும். அப்புறம் தொண்டையில் உள்ள காற்று வெளில வரும். மூக்கு வழியாக முதல்ல வெளில போயிடும். இப்படி தான் இந்த இயல்பான சுவாசமாக வச்சுக்கணும். அதாவது எப்படி இருக்குன்னா, உள்ளார போகுது காற்று வந்து வயிறு நன்றாக நிரம்பி வெளில வரணும். அப்புறம் காற்று உள்ளார போகும்போது வெளில போகும்போது
வயிறு நன்றாக சுருங்கி உள்ளார போகணும். இது எல்லாருமே இப்போ மாறுபட்டு போயிருக்கு. காற்று வெளியில் போகும்போது வயிறு நல்லா விரியுது, உள்ளார போகும்போது வயிறு சுருங்குது. அப்படி இருக்கக்கூடாது. காற்று அப்போ தான் முழுமையாக உள்ளார இருக்கும். அதனால் கவனித்து இது பண்ணணும். சரி, இப்போது அந்த பலனை பார்த்துடலாம். என்னென்னலாம் அந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இந்த பலன் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுபந்த சர்வாங்காசனத்தில் பாருங்கள், ஒரு உடம்பை எப்படி வளைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காட்டுறோம். இது உடம்பை எப்படி வளைச்சிருக்கோம், நல்லா சிறப்பாக வளைக்கிறோம். எப்படி பயங்கர சிறப்பாக வளைச்சி காட்டுறோம். நல்ல சிறப்பாக நல்லா வளைத்து காட்டப்படுகிறது. உங்களுக்காக சிறப்பாக வளைச்சி காட்டுறோம். அந்த உங்களுக்கு குருவியெல்லாம் காட்டுறோம். இந்த எங்களோட இந்த பேசும் இந்த குருவிகள் வந்து தினமும் எங்கள்கிட்ட சிட்டுக்குருவிகள், நாங்கள் இந்த சோலையில் வளர்க்குற சிட்டுக்குருவிகள் நிறைய எங்கள்கிட்ட எங்கள் குடியில் இருக்குது. எங்களோட பேசும் அந்த குருவிகள் பேசுகிற அளவுக்கு, அதாவது பேசு மீன் எப்படி சொல்லலாம்னா பேசுகிறதுக்கு, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி குருவிகளை காட்டணும். ஏன் காட்டணும்னா, அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன குருவிகள் சிட்டுக்குருவிகளே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எங்கள் சோலையில் நிறைய வளர்க்குறது இருக்குது அப்படிங்கிறது காட்டியிருக்கோம். ஏன்னா எங்களோட டக்குன்னு வரும்போது தான் சில விஷயங்களை காட்ட முடியும். அதனால் காட்டுறோம். இந்த குருவிகள் வந்து நல்லா இப்போது காட்டியிருக்கோம், உங்களுக்காக காட்டியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பறவைகளை விரித்து, அந்த சிறகுகளை விரித்து, கூந்தல் சிறகுகளை விரிக்குது. ரொம்ப சின்ன பறவை தான் அது, குட்டியோண்டு பறவை. உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணும்போது தெரியுது பாருங்கள், அவ்வளோ சின்னதாக இருக்கும் அது. சரி, ரைட்டு. அந்த பலனை பார்த்துருவோம். எங்களுக்கு பின்னாடி அது விளையாண்டுக்கிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கவனித்தோம்னா நாங்கள் எங்கே இருக்கோமோ அது கிட்டக்கு வந்துடும் எங்களோட அந்த குருவிகள். சரி, அதை காட்டிட்டோம். இன்றைக்கி சிட்டுக்குருவிகளை பற்றி உங்களுக்கு காட்டிட்டோம். சரி, இந்த சேதுபந்த ஆசனத்தை பற்றி பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதை நல்லா கவனிப்போம். இந்த சேதுபந்த ஆசனம் என்ன செய்யுது அப்படிங்கிறதுனா, தோள்பட்டையை பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை அப்படியே அந்த கீழே வந்து எல் மாரி வளைச்சிருப்போம். அப்போ தோள்பட்டையில் உள்ள வழிகளை நீக்கும் இல்லைங்களா, தோள்பட்டையில் உள்ள வழிகளை நீக்கக்கூடிய ஆசனம். சரி, அடுத்தது தலையை பாருங்கள், பின்பக்கம் வச்சுருப்போம். தலையை பின்பக்கம் வச்சு தலையை திருப்பி இருப்போம், லைட்டாக திருப்பி நகர்த்திருப்போம். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்யுது. அப்புறம் தலையை நல்லா தூக்கி திருப்பி நிறுத்திருக்கிறதுனால தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகுது. ரத்த ஓட்டம் போகிறதுனால என்ன ஆகும், கண்கள், மூக்கு, வாய், தலையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக போகிறதுனால கண்கள் நன்றாக தெளிவடைகிறது. நினைவாற்றல் அதிகம் இருக்குது. மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகம் போக செல்வதனால மூளை செல்கள் செயல்பட்டு ரத்த ஓட்டம் தலைக்கு விரைவாக செல்வதனால மூளையில் நரம்புகள் தூண்டப்பட்டு நினைவாற்றலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுமாதிரி ஆசனம்லாம் செய்யும்போது நினைவாற்றல் அதிகப்படுது. அப்புறம் காது பிரச்சனைலாம் கொண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்படுது. காது சீரும் சிறப்புமாக செயல்படுது. அப்புறம் சுவாச கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்குது. சுவாச கோளாறுகள், மூச்சு போக முடியல, இறைக்குது, போகுது, நடக்கவே முடியல, அப்படி இழுப்பாங்க. அந்தமாரி விஷயங்கள்லாம் சரி செய்யக்கூடிய விஷயம் இது. அப்புறம் தைராய்டை சரி செஞ்சிடுது. அப்புறம் கை கால்கள் நன்றாக வலுப்பெற்றுது. முதுகு தண்டுவடம் இருக்குது இல்லைங்களா, முதுகு தண்டுவடத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. அப்புறம் இடுப்பு வழிகளை சரி செய்யக்கூடியது, இடுப்பு வழிகளை செய்யுது. அப்புறம் கை கால்கள் நல்லா வலுப்பெறுகிறது. அப்புறம் வெரிகோஸ், அந்த வெரிகோஸுங்கிற இதை சரி செஞ்சிடுது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாரி நிறுத்திருப்பாங்க, கைகளை கொண்டு ஒரு ஸ்டாண்டு மாரி நிறுத்தி இடுப்பு தூக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்காது. நம்ம மட்டும்தான் அதை செஞ்சு காட்ட முடியும். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு யாரும் அதை தெளிவாக சொல்கிறது இல்லை. நாங்கள் அதை சொல்லி உங்களுக்காக பலனை சொல்கிறோம். நல்லா கவனிங்க. அந்த பலனை கவனித்து இறுதி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இறுதி வரை பார்க்கும்போது தான் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா கிடைக்க தெரியும். உங்களுக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? மிகவும் சிறந்த ஆசனங்களை உங்களுக்காக காட்டுறோம். மகதி அவர்கள் சிறப்பாக செஞ்சு காட்டுறாங்க. உங்களுக்கு ஆசனத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து காட்டியிருக்காங்க. சரிதுங்களா? இந்த ஆசனங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சரி, இந்த மகதிஷ்டி ஆசனத்தை எப்படி சொல்கிறதுனா, போய் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போய் சர்ச்சில் போய் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா ஈஸியாக அடிச்சிங்கன்னா வந்துடும். அட்டுங்கிறது ஏ போட்டு சுழிச்சிருக்கும். அட்டு டெய்லி DAILY டெய்லி சிம்பிள் SIMPLE சிம்பிள் யோகா YOGA. சரிங்களா? சிம்பிள் யோகா இதை அடித்தா வந்துடும். அப்புறம் மகதிஷ்டி டெய்லி யோகான்னு அடித்தா வந்துடும். தமிழில் வந்து மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நிறைய முறையில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் யூடியூப் லிங்க்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயும் அனுப்பியிருப்பாங்க நிறைய நண்பர்கள். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்பட்டவங்க நிறைய பேர் நீங்களும் ஷேர் பண்ணலாம். மற்றவங்களும் ஷேர் பண்ணி சொல்லி அதை இது பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி, நன்றி. தினம் ஒரு கருத்து கண்ணாயிரத்தின் இன்றைய தலைப்புகள் படி தேகமானம் என்ற தலைப்பில் தேகம் என்ற உடலை
சொர்க்கமாக ஆக்குவது எப்படி என்பதை உங்களுக்காக சில கருத்து கண்ணாயிரம் அவர்கள் வாயிலாக. உடல் தனக்கு தேவையான சக்தியை பெறுவதில் மிகவும் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செய்து கொள்கிறது. அதன்படி பார்க்கும்போது நாம் சரியாக தூங்குவதில்லை. உறக்கமின்மையால் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். சரி, எப்படி என்பதை இப்பொழுது நன்றாக கவனிப்போம். சாப்பிடும்போது என்ன செய்வோம்? சாப்பிட்ற நேரத்தில் புத்தகத்தை படிப்பது, தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நேரத்தில் உண்பது, தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே அந்த நேரத்தில் உண்பது மிகவும் தவறான விஷயம். படிக்கும் நேரத்தில் விளையாடுவது, சரிங்களா? குழந்தைகளுக்காக சொல்லுவோம். படிக்கும் நேரத்தில் விளையாடுவது, தூங்கும் நேரத்தில் கண்ணேர்ந்து தூங்கும் நேரத்தில் சினிமா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், அன்னை தொலைக்காட்சி பெட்டிகள் மற்றும் அலைபேசி மூலமாக பல நேரத்தை வீணடிப்பது. அதுபோன்று இல்லாமல் இயற்கைக்கு மாறான சில விஷயங்களை செய்து அற்ப விஷயங்களுக்காக இந்த விலை மதிப்பற்ற இந்த தேகத்தை, உடலை குப்பைக்கு மோசமாக செயல்படுத்துவதை மிகவும் நம்ம குப்பையில் போய் படுத்துப்போமா, அதுமாரி பண்ணுறோம் நம்ம உடலை. அதுமாரி செய்யாமல் சீரான உறக்கம் என்பது மனிதனின் ஆயுளை வளர்க்கும். சீரான உறக்கம் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்குறது. ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ன செய்யணும்? சீராக நல்லா தூங்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாச்சும், குறைந்தபட்சம் சொல்கிறோம், 8 மணி நேரத்துக்கு குறையாமல் தூங்குது. 6 மணி நேரம் குறைஞ்சபட்சமாச்சும் தூங்குங்க. உடலில் நிறைய சொல்லிகிட்டே போவோம். தூக்கமின்மை வாழ்க்கையை மிகவும் கெடுத்துரும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனமாக செலுத்தி சாப்பிடுங்க. சாப்பாடு என்ன சாப்பிட்றோம், என்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவை மென்று கூழாக்கி சாப்பிடணும். அதை மென்று கூழாக்கி என்ன செய்யணும்னா, ஒரு வாய் சாதத்தை அள்ளி வைங்க, அதை நல்லா மெல்லுங்க, அதை கூழாக்கி சாப்பிடுங்க. அந்த கூழாக்கி சாப்பிடும்போது உடலுக்கு உள்ள அனைத்து சக்திகளும் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அங்கே போய் அது நீங்கள் மென்று அப்படியே அவசரமாக சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடை போய் செரிமிக்கிறதுக்கு போராடுது. வயிறு மிகவும் போராடுது. நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை அந்த வயிறில் போராடுது. அதனால் நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். அப்புறம் இந்த டிவியை பார்த்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. டிவி சாப்பிடும்போது கீழே கொண்டு சாப்பிட்றான், கையை வைக்கிறான். இந்த பசங்கள்லாம் கொடுமையாக இருக்குது. எங்கள் வீட்லேயே நடக்குது. சாப்பிடும்போதே என் பையன் சாப்பிடும்போதே அப்படியே இந்த சாப்பாடு எடுப்பான், அப்படியே டிவியை பார்ப்பான், மெல்ல டிவியை பார்ப்பான், அப்படியே சாப்பிடும்போது கீழே கொண்டு கையை வச்சுருவான். என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, கீழே கொண்டு வச்சுருவான். என்ன எடுக்கிறானே தெரியாது, என்ன உணவு வச்சுருக்கோன்னு தெரியாது, அப்படியே எடுப்பான். அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு வாயில் வைப்பான். அதனால் அவனை டிவி பார்க்காம சாப்பிடணும்னு என் மனைவிட்ட சொல்லியிருக்கேன். டிவி பார்க்காம சாப்பிடணும்னு சொல்லி வேறு இடத்துல வச்சுருக்கோம். டிவி ஓடுதா, டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்பாக அதை சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இதேமாரி. சரி, இந்த மகரிஷ்டியை பற்றி, மகரிஷ்டி யோகா பற்றி மகதி அவர்கள் மகரிஷ்டி தினமும் யோகா அனைவரும் பாருங்கள். நீங்கள் பார்க்கறதுனால தான் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தினமும் 5:30 மணிக்கு விளையாடுகிறது. தினமும் பார்த்து மகிழுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.